அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், எவ்வளவு அதிகமான ரோமம் உள்ள ஆடாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு ரோமத்திற்கும் பகரமாக ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவார். இதெல்லாம் எதனால? எப்படியாவது இந்த சமூகம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக வேண்டி பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்திலே குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை மேலோங்க வேண்டும் என்பதால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நபியே சில நேரங்களில் சஹாபாக்கள்கிட்ட ஒரு கேள்வி மாதிரி கேட்பான். அந்த கேள்வியை கேட்டு அவங்களுக்கு பதில் தெரியாது. அந்த பதிலை ரசூலுல்லாஹே சொல்லுவாங்க. சஹாபாக்களே, வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்குறோமே தோழர்களே, அது ஏன் கொடுக்குறோம் தெரியுமா அப்படின்னு கேட்பான். யார் ரசூலுல்லாஹ் தெரியல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தான் தெரியும், நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுவார்கள், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வழிமுறையாகும், இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் என்றார். இந்த குர்பானிங்கிறது ஏதோ நேற்று இன்னைக்கோ இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தோன்றிய காலங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா இந்த முறையை வச்சிருக்கிறான். ஆதம் நபி எப்படி தொழுதாங்கன்னு தெரியுமானா தெரியாது, ஆனால் தொழுது இருக்கிறாங்க, வணங்கி இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி தக்பீர் கட்டி தொழுதாங்களா அது தெரியாது. அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போகல, கற்றுக் கொடுக்கல. தொழுதார்கள், வணங்கினார்கள், திக்ர் செய்தார்கள். ஆனால் குர்பானி கொடுத்தார்கள் என்பது குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். வத்லு அலைஹிம் நபா பனி ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதுபில மின் அஹதிஹிமா. அந்த காலத்தில் குர்பானி எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்மளை மாதிரி ஆட்டை வச்சு படுக்க வச்சு அதுக்கு தண்ணியை கொடுத்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி இன்னார் பேரில் நான் அறுக்கிறேன் அப்படின்னு அவர் பேரை சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு கடைசியில் அறுக்கிறமா இல்லையா, இந்த மெத்தடெல்லாம் இல்லை. ஒரு உயர்ந்த ஒரு மேட்டுப்பகுதி அல்லது ஒரு பாறை அல்லது ஒரு மலை, அங்கே போயிடணும் குர்பானி கொடுக்குறாரு. அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, குர்பானி பிராணியோ பொருளையோ மேலே வச்சுருவான். வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு தள்ளி நிற்கணும். யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கோ, நான் இஹ்லாஸாக கொடுக்குறேன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கோ, நான் இஹ்லாஸாக கொடுக்குறேன் அப்படின்னு துவா மட்டும்தான் செய்யும். அல்லாஹ் வானிலிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு பிளம்பை, நெருப்பு பந்தத்தை வர வைப்பான். அது அப்படியே வரும், வந்து அந்த குர்பானி பிராணியை கரித்து விட்டு எடுத்து செல்லும். அவ்வளோதான், இதுதான் நடைமுறை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுத்த குர்பான் குறித்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார். அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய சந்ததியிலும் குர்பான் கொடுத்தார்கள் என்று குர்ஆனிலே இருக்கிறது. அப்படியானால் உலகம் தோன்றிய காலங்களில் இருந்து இந்த குர்பான் என்ற அந்த நடைமுறை கொடுக்கப்படுகிறது. காரணம், இறை நெருக்கத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் குர்பான் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக, அல்லாஹ்வை தொழு, வன்ஹர் குர்பானி கொடு, அதன் மூலமாக உனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் நீங்குகிறது. என்னங்க தெரிஞ்சு ஆட்டை அறுக்கிறோம், அறுத்து கொடுக்குறோம், அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வழிமுறை சரி, இதில் என்ன முசீபத்து நீங்குது அப்படின்னா, ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருக்கிற பொழுது வன்ஹர் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். நபியே நாயகமே, நீங்கள் குர்பானி கொடுங்கள், உங்களுடைய கவலைகள் நீங்கும், பலாய் முசீபத்துகள் நீங்கும். அப்போ நம்ம எந்த நிய்யத்தோடு அதை செய்கிறோமோ நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அதை கபூலாக ஆக்குகிறான். இன்னொரு படி மேலே போய் சொன்னால், இந்த சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு ஒரு வாகனம் தேவை. அப்படி ஒரு வாகனம் எதுவென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணி அதனுடைய கொம்புகளோடும் குழம்புகளோடும் வரும். அதில் ஏறி நீங்கள் என்ன செய்வீர்கள், சவாரி செய்து செல்லுவீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருத்தர் 50 வருஷம் வாழ்கிறாரு, 40 வருஷம் தொடர்ந்து குர்பானி கொடுக்குறாரு. இப்படி ஒரு ஆள் கேட்டுச்சு, இந்த மாதிரி பயான் சொன்னோன்னு, இப்போ 40 வருஷமாக ஆடு கொடுத்தா அப்போ 40 ஆடு வந்து நின்றுச்சுன்னா, இந்த 40 ஆட்டில் எந்த ஆட்டில் அவர் ஏறுவார் இந்த ஆஜியார், அவர் கன்ஃபியூஷன் ஆயிருமே பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் பேரில் குர்பானி கொடுத்தீங்கன்னா அந்த குர்பானி கொடுத்த ஆட்டில் ஏறி நீங்கள் என்ன செய்வீங்க, சவாரி செய்வீர்கள்.
இன்னொரு ஆள் கேட்டுச்சு, அப்போ மாடுனா 7 பேர் ஆச்சு, 7 பேர் உட்கார முடியாது, 7 பேர் உட்காந்து போனால் செட் ஆகுமா? மீறினா 3 பேர் உட்காரலாம், 4வது பேர் வாளுக்கு பக்கத்தில் போயிடுவார், 5வது நபர் அப்படியே கீழே விழுந்துருவார். இதெல்லாம் இப்போ அல்லாஹ் ரசூல் எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கபூல் செய்யும். அப்போ ஒரு ஆஜர் வந்து 40 வருஷமா 40 ஆடு கொடுத்துருக்கிறாருன்னா 40 ஆட்டினுடைய வலு சக்தியை ஒரு ஆட்டுக்கு அல்லாஹ் கொடுத்து அதிலே பயணிக்க செய்வான். இப்படித்தானே விளங்கணும் இல்லையா? விளக்கம் அதுதான். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து ஒருத்தர் 3 ஆடு கொடுத்துட்டாரு, 3 ஆடு வரிசையிட்ட இதுல ஏறி போவார். அப்ப 3 ஆட்டினுடைய தக்வாவுடைய அந்த ஒட்டுமொத்த பலத்தையும் ஒரு ஆட்டிற்கு கொடுத்து அதை ஒரு தக்வாவோட செஞ்சிருந்தா தான் அது வரும். பேருக்காகவும் புகழுக்காகவும் ஆட்டை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி அறுத்தோம் சொல்லி அறுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நாளைக்கு ஆடு வராது, ஆட்டினுடைய குழம்பு வராது. அப்போ இஹ்லாஸோடு செய்யப்பட்ட குர்பானிகள் அது 40, 50, 60, 100 ஆடு அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆடாக ஆக்கி அல்லாஹ் அதிலே பயணிக்க வைப்பான். அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு உண்டு? குர்பானி கொடுப்பவருக்கு உண்டு. இதெல்லாம் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆர்வம் போட்டு இத்தனை ஹதீஸ்கள் இருக்கு? குர்பானி கொடுங்க நன்மை கிடைக்கும். இந்த சமூகம் குர்பானி என்ற அந்த கடமையை நிறைவேற்ற அது ஒரு வணக்கமே இஸ்லாம் சொல்லு. அறுக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம தான் எல்லாமே பண்றோம். எது பண்ணினாலும் இதை வணக்கம் என்பதாக இஸ்லாத்திலே பதிவு செய்யப்படுகிறது, குர்ஆன் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது என்றால் இந்த சமூகம் இதிலே மிக அக்கறை கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். கடன் கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு சீக்கிரம் அடைச்சிட்டு அப்படியே ஒரு நியத்துக்கு வரணுமா இல்லையா மனுஷன்? குர்பானுடைய சிறப்பெல்லாம் கேட்கும்போது ஒரு நேரம் ஒரு நொடி ஞாபகம் வைக்கணும். நமக்கு முதல்ல கடன் கப்பெல்லாம் அடைஞ்சிருச்சுன்னா தொடர்ந்து குர்பானி கொடுக்குற அளவுக்கு நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கணும், அதற்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியத்தாவது வைக்கணும். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் ஆர்வம் போட்டாங்க. ஒரு பக்கம் நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அப்படி போகலாம் இப்படி போகலாம், ஒவ்வொரு முடிக்கு ஒரு நன்மை, இதெல்லாம் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பயமுறுத்தவும் செய்கிறார். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவனை வசதி வாய்ப்பு இருந்து நீ குர்பானி கொடுக்காம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ தள்ளி போட்டன்னா ஃபலா முசல்லானா ஃபமன் வஜத சியாத்தன், யாருக்கு அதற்கு உண்டான வசதி இருந்து ஃபலம் யுலஹி குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முசல்லானா, பெருநாள் கடலுக்கு வந்துடாதீங்க, அங்கே வந்து தொழுகிறதுக்கு ரைட்ஸ் இல்லை என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சாடுகிறார். ரொம்ப கடுமையாக. உனக்கு வசதி வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து நீ குர்பான் என்ற அந்த கடமையை நிறைவேற்றாவிட்டால் உனக்கு பெருநாள் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, பெருநாளுக்கு உண்டான நன்மைகள் உனக்கு எழுதப்பட மாட்டாது என்றுதானே பொருள். இதனால் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த வருஷம் கொடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் என்றெல்லாம் தள்ளி போடக்கூடிய இபாதத் அல்ல. பெருநாள் திடலுக்கே நீ வராத, வருவதற்கு உனக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு பக்கம் நிறைய குர்பானியுடைய நன்மைகள் குறித்து குர்ஆன் ஹதீஸ் பேசினாலும் மறுபக்கம் கொடுக்காதவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனை உண்டு என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். இன்னும் சில பேர் எப்படி குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு ஒன்று கொடுத்தா போதும். ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை வந்து நிப்பாட்டி ஒரு ஆடு கொடுத்தா போதும்னு நினச்சிக்கிறாங்க. இது யாருக்கு? வசதி படைத்தவர்களுக்கு. வசதி இல்லாத ஒரு வீட்டில் நடுத்தரமாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க அத்தா மட்டும்தான் இருப்பார், அவருக்கு மட்டும் வருமானம் இருக்குது, இன்கம் இருக்குது, அவர் மேலே ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்கும், கடன் இல்லாமல் இருப்பார். அவர் என்ன செய்யலாம்? ஒரு ஆட்டை வாங்கி அரைக்கலாம். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் கடமையெல்லாம் கிடையாது. அவங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆடு போகுது. ஏன்னா கடமை என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆம்பளைக்கு மட்டும்தான் என்ன கடமையாகும். ஆனால் வசதி படைத்தவர்கள் வீடுகள், மனைவிக்கு தனியாக பேங்க் பேலன்ஸ் தனியாக இருக்கும், ப்ராப்பர்ட்டி மனைவிக்கு தனியாக இருக்கும், தோட்டங்கள் இருக்கும், இடங்கள் நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கும், வீடுகள்லாம் நிறைய வாடகைக்கு விட்டு நிறைய வாடகைலாம் வரும். இப்போ 2 குர்பானி கொடுக்கணும். இல்லைங்க தெரித்து, என் ஒய்ஃபு தானேங்க தெரித்து, என் ஒய்ஃபுக்கு ஏன் கொடுத்துக்கிட்டு, அதை நம்ம சேர்த்து நமக்கு கொடுக்குறோம்ல, வீட்டுக்கு ஒன்றும் போதாதான், அதுக்கு ஒரு ஹதீஸை தூக்கிட்டு வருவான். பூரா இந்த குழப்பம் பண்ணுற இயக்கவாதிகள் வந்து எதை செய்யணும்னு சொல்லணுமோ எல்லா நன்மையான காரியத்தை பூரா தடுத்து விட்டு போயிட்டான்.
அதுக்கு ஒரு ஹதீஸ் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். அறுத்துட்டு நியத் எப்படி வச்சாங்க? இதுல எனக்கு நன்மை, என் குடும்பத்தார்களுக்கு நன்மை, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் இது நன்மையை நாடி நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு நியத்து வச்சாங்க. அதனால நம்மளும் என்ன செய்வோம், ஒரு ஆட்டை வாங்கி குடும்பத்துக்கே கொடுத்துருவோம் என்று அவர்கள் தவறாக விளங்கி கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நியத்து வச்சாங்கன்னா நன்மையை நாடி, இந்த நன்மை எங்க போகட்டும், என் குடும்பத்துக்கும் போகட்டும். பொதுவாகவே நம்ம நன்மை செஞ்சா நம்ம குடும்பத்துக்கும் போய் சேரத்தான் செய்யும். சொல்லுவானு இல்லையா, அப்ப செஞ்ச பாவம் தாண்டா பிள்ளையை பிடிச்சி ஆட்டுது. அது மாதிரி தகப்பன் நிறைய நன்மை செஞ்சாங்கன்னா அந்த பிரதிபலிப்பு எங்க தகும், ஒளி தானேங்க. எங்க போகும் அந்த நன்மை? பையன்களுக்கும் குடும்பத்துக்கும் போகத்தான் செய்யும். நீர் பாய்ச்சிற மாதிரி தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் குர்பானி கொடுக்கிறேன், இதனுடைய நன்மை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும்னா குடும்பத்துக்கும் நன்மை போய் சேரட்டும். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கடமை இருந்தால் அவர்கள் கொடுத்தே ஆகணும். ஆயிஷா அம்மா மேல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருந்தா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவங்களும் கொடுத்து தான் இருக்கணும். ஆனா அவங்கள்ட்ட இல்ல, கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அதனால அவங்க கொடுக்குறாங்க. அப்போ கடமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். இப்போ குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார், விளங்குறதுக்காக சொல்றேன், ஏன்னா இந்த சட்டங்கள் நிறைய நபருக்கு தெரியறது இல்லை. நல்ல வசதியா இருக்கிறார், அத்தாவுக்கு தனியா நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, 3 மகனுக்கு இருக்கிறானுங்க, 3 பேர் ஒரே பில்டிங்ல தான் திருத்து குடி இருக்கிறோம் அப்படிங்கிறான்னா 3 பேருக்கு தனித்தனியா சொத்துக்கள் இருந்தால் 3 பேரும் தனித்தனியாக ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள். அப்படியானால் அந்த 3 பேரும் தனித்தனியா குர்பானி கொடுக்கணும். இதுல கட்சித்தனம் பண்ணக்கூடாது. இல்லைங்க சேர்த்து நாங்க எல்லாம் ஒண்ணுதான், ஒரே குடும்பமா தான் இருக்கிறோம், ரேஷன் கார்டு கூட நாங்க பிரிக்கல. சில பேர் அப்படி ரேஷன் கார்டை கணக்கு வைப்பான். இப்ப எல்லாம் ரேஷன் கார்டை பிரிச்சு தான் ஆகணும். அப்போ இஸ்லாத்தில் யாருக்கு கடமை என்று வருகிற பொழுது, அத்தாவுக்கு மட்டும் சொத்துக்கள் இருக்கு, பசங்கள்ட்ட யாருக்கு எழுதியே கொடுக்கல. அத்தா போடுற சாப்பாட்டை அவர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, பசங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேர்ல என்ன இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அவங்க கொடுக்க வேண்டியது இல்லை. அவங்க அத்தா ஒன்று மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ஆட்டை கொடுத்து என் குடும்பத்துக்கே நான் நன்மையை நாடுறல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை. மகன்களுக்கு சொத்துக்கள் தனியாக இருந்து அவர்கள் ஜக்காத்து ஜதக்கா கொடுக்கக்கூடிய அளவிற்கு தனியாக அவர்கள்ட்ட காசு பணங்களும் ப்ராப்பர்ட்டியும் இருக்குமேயானால் அவர்கள் தனியாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு பொறுப்பு நீங்கும், கடமை நீங்கும். இல்லாட்டி அவர்கள் குர்பானி கொடுக்காத குற்றத்திற்கு அவர்கள் ஆளாகுவார்கள். இன்னும் சில வீட்டில் எப்படி குர்பானி கொடுக்குறாங்கன்னா, இந்த வருஷம் என் பேரில் கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் நம்ம மனைவி பேரில் கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பையன் இருக்கிறானுங்க, பையன் பேரில் கொடுத்துருவோம், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பொண்ணுங்க எனக்கு, அந்த பொண்ணு பேரில் கொடுத்துருவோம். பொண்ணுக்கும் பையனுக்கும் யார் இங்கே கடமைன்னு சொன்னது? பொண்ணுக்கும் பையனுக்கும் கடமையெல்லாம் வராது. நீ நன்மையை நாடி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறது அது வேற கணக்கு. அறியாமையில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதற்கு போன வருஷம் என் பேர்ல கொடுத்துட்டோம், இந்த வருஷம் மனைவி பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, இவருக்கு தான் கடமை. அப்போ கடமை இல்லாத ஒரு பேர்ல கொடுக்க கூடாது. பையன் 15 வயசு ஆயிடுச்சுங்கிறது அவன் பேர்ல கொடுத்துடலாம் ஆசைப்படுறான். ஒரு வருஷம் என் பேர்ல கொடுத்துட்டோம், இன்னொரு வருஷம் ஒய்ஃப் பேர்ல கொடுத்துட்டோம், அடுத்து என் பையன் தான் பாக்கி, அவன் பேர்ல இந்த வருஷம் கொடுத்துடலாம் ஒரு ஆட்டை வாங்கி. அப்போ ஒரு ஆட்டை வாங்கி 5-6 வருஷத்துக்கு கூட சுத்திக்கிட்டே இருந்தா யாருக்கு கடமை நீங்காதுன்னா, வீட்டில் உள்ள அந்த மூத்தவருக்கு கடமை நீங்காது. கடமையே இல்லாத ஒருவருக்கு போய் அறுத்தீங்கன்னா அது கடமை ஆகுமா? அதனால யாருக்கு கடமையோ அவர்கள் பேர்ல தான் மவுத்து வரைக்கும் அறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு குடும்பத்தில் அவர் ஆண் மகன், அவர் பேர்ல தான் சொத்து இருக்குது, கடன் இல்லாமல் இருக்கிறாரு, அவர் பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அவர் பேர்ல கொடுத்தா அவர் மவுத்து வரைக்கும் அவர் பேர்ல தான் கொடுக்கணும். ரவுண்டிங்லாம் அப்படி சுத்துல எல்லாம் விடக்கூடாது. அப்படி சுத்துல விடுறதா இருந்தா அவங்களுக்கு தனியா சொத்துக்கள் இருக்கணும். மனைவிக்கு தனி சொத்துக்கள், மனைவிக்கு தனி ப்ராப்பர்ட்டி, மகனுக்கு தனியா சொத்து, மகனுக்கு தனியா ப்ராப்பர்ட்டி, இப்படி தனித்தனியாக இருந்தால் அவர்கள் தனித்தனியாக அவங்க பேர்ல குர்பானி கொடுக்கலாமே ஒழிய இந்த அடிப்படை சட்டத்தை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் அறுக்கிற நேரத்துல தான் சொல்றான், அது வரைக்கும் சட்டத்தை போய் கேட்கறதும் இல்லை, பயானுக்கு வர்றதும் இல்லை, ஒன்றும் தெரியாது, எப்படியோ ஓடுதுனா வண்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது இடையில எவனா ஒருத்தன் இந்த தீர்க்கதரிசி மாதிரி வந்து சில விளக்கங்களை சொல்லிடுவான். ஃபுல்லாலாம் கொடுக்காதப்பா, அதிக ஆதாரம் இருக்கு, ரசூல்லா எப்படி நியத்து வச்சாங்க, தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தான் சொன்னாங்க,
இந்த சுன்ன ஜமாத்துக்காரங்க அஜத்துமார்கள் சொல்கிற மாதிரி தனித்தனியாலாம் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுக்கு ஒரு ஹதீஸ் போடுவோம். இப்பவும் சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையைத்தான் நாடுனாங்க. நான் குர்பானி கொடுக்குறேன், இந்த நன்மையை என்னுடைய உம்மத்திற்கும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சேர்த்து தான் ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்க. அப்போ நம்மளாம் குர்பானி கொடுக்க வேண்டியதுன்னு வருமே. அப்படி இல்லை, நன்மையை சேர்த்து வைக்கலாம். கடமை என்று ஒன்று உள்ளது. கடமைன்னு சொன்னா ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ப்ராப்பர்ட்டி மகனுக்கு தனியாக இருந்தால் அவன் மீது கடமை. ஒரே வீட்டில் குடியிருந்தாலும் சரி, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல மயமே குடியிருந்தாலும் சரி, தனியாக வருமானம் தனியாக ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவர் தனித்தனியாக கொடுக்கணும். அவர் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பிறை 1 இப்போ அநேகமாக இன்னைக்கு நைட்டு பிறை தெரிய வாய்ப்பு இருக்கு. சக்குடைய நாள், சந்தேகத்துக்குரிய நாள். இன்னைக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சது தான், அல்லது நாளைக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் அட்வான்ஸாக இன்னைக்கு அசருக்குள்ளேயே நகங்கள் முடிகளை கலைந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், பிறை 1 பிறை 10 வரை நகங்களை வெட்ட வேண்டாம், முடிகளை களைய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதனால நம்ம இந்த விஷயத்தில் அசால்ட்டா இல்லாம நம்ம குடும்பத்தில் யார் குர்பானி கொடுக்கிறோமோ அவங்க மட்டும்தான். இதுல சில பேர் என்னன்னா, குடும்பமே வெட்டக்கூடாதா, இப்போ நான் குர்பானி ஆட்டை கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டியாச்சுன்னு எடுத்து வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸர் கேள்விப்பட்டேன். பயான்ல அஜத் சொன்னாங்க. ஆனால் வெட்டக்கூடாதுன்னா குடும்பமே வெட்டக்கூடாதுன்னா குடும்பமே வெட்டக்கூடாது, குடும்பம்லாம் வெட்டலாம். யார் பேர்ல குர்பானி கொடுக்கப்படுது, யாருக்கு கடமை, அப்படி விளங்கிங்க. குர்பானி யாருக்கு கடமை, யார் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கோ அல்லது சதக்கா கொடுக்கிற அளவுக்கோ அல்லது கடனை விட்டு நீங்கி கொஞ்சம் பொருளாதார கையில் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் குர்பானி கொடுக்கணும். அவர் மாத்திரம் நகமுடியை வெட்டக்கூடாது. மற்ற குடும்பத்தில் மனைவி, அம்மா, அத்தா, வயசானவங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, இவங்க மீது கடமை இல்லாத குர்பானி கடமை இல்லாத நபர்கள் நகம் முடிகளை வெட்டி கொள்ளலாம். நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாதுங்க, யாரு குர்பானி கொடுக்குறார்களோ அவர்கள் மாத்திரம். கூட்டு குர்பானியில கொடுத்தாலும் அதே சட்டம் தான். ஆடு கொடுத்தா தான் நகர்த்து அப்படின்னு இல்லை. கூட்டு குர்பானில பேர் கொடுத்துட்டீங்க, காசு கொடுத்தாச்சு, உங்க பேரை எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடணும். நம்ம கூட்டு குர்பானில சேர்ந்திருந்தாலும் தனியா குர்பானியை கொடுத்தாலும் பிறை 1 பிறை 10 வரை என்ன செய்யக்கூடாது, நகம் முடிகளை களையக்கூடாது. இது எதற்காக வேண்டி என்றால் ஹதீஸ் ஷரீஃபிலே முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். மகனை அறுக்க சொல்லி அல்லாஹ் ஆர்டர் போட்ட உடனே சந்தோஷமான விஷயமா, ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும். இருந்தாலும் மனிதன் அல்லவா, இரக்கம் இருக்கும் இல்லையா, தன்னுடைய மகன் அறுக்க போறமேன்னு. அப்போ அந்த கவலையிலேயே என்ன செஞ்சாங்கன்னா தாடி மீசையில ஒதுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அது வாட்டில் இஷ்டத்துக்கு வளர்ந்துருந்துச்சு. நகை வெட்ட கூட கவலை. இப்போ நம்மளே அப்படித்தானங்க, நம்ம நல்லா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாட்டி டீசெண்டாக அப்படியே மூஞ்சி இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தாடியெல்லாம் சில பேர் சேவ் பண்ணி வலுன்னு என்ன செய்வோம் வருவோம். நமக்கு எதாவது பிரச்சனைன்னா மூஞ்சியில் அக்கறை போகுமா, வலுவழுப்புலாம் இருக்காது. அவரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம், ஏதோ பிரச்சனை இருக்காரு போல அப்படின்னு. தாடி வைக்காதாலே அங்கங்க நீட்டிக்கிட்டு என்ன சொல்லுவோம், நம்மளே கண்டுபிடிச்சிருவோம், வாய்க்கு ஏதோ பிரச்சனை போல, டைம் இல்லை, பிசினஸ்ல ஒரு பிஸியா இருக்கட்டும். அப்போ பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்மை நாம் என்ன செய்ய மாட்டோம், சீர்தூக்கி பார்க்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறை 1 10 வரை மீறின கவலை. பையன் அறுக்க போறோமே, அறுப்பதற்கு உறுதியாக இருக்கிறார்கள். இருந்தாலும் மனிதன் தானே, பாசம் இருக்கும் அல்லையா, ஓரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும் அல்லவா, அந்த பாசம் தடுத்தது. தன்னை அவங்க அலங்கரிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் பிறை 1 பிறை 10 வரை என்ன செய்யக்கூடாது, நகமுடிகளை களையக்கூடாது. அதே போல கூட்டு குர்பானில சேரும் பொழுது குறிப்பாக நல்லவர்களா நமது மஹல்லாவில் இருக்கிறவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து சேருங்க. சும்மா எங்கேயோ யாரோ ஒருத்தர் கூகுள் பேரை போட சொல்றாருன்னு போட்டு இன்னைக்கு நிறைய பேர் இது ஒரு வியாபாரமா பண்ணிட்டான். நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸுமா, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா அப்படின்னே சொல்லி பழக்கப்பட்டவன். இந்த சில்லற காசுன்னு வரும்பொழுது அந்த குர்ஆன் ஹதீஸை தூக்கி வீசிடுவான். ரசூல் அந்த மாதிரி 7 ஷேர் கேட்டாங்களா, ஆளுக்கு 1500 பிரிச்சு கொடுன்னு சொன்னாங்களா, இதெல்லாம் சொல்லலை. 7 பேர் நீங்களா ஃப்ரெண்டுகளா சேர்ந்துக்கங்க, நண்பர்களா சேர்ந்து ஒரு குர்பானி ஆட்டை வாங்க மாட்டவாங்க. இதுல இருந்து விளங்குச்சு, என்ன விளங்குச்சு, இந்த மாதிரி ஒரு ஷேர் போடுங்க, காசுகளை கொடுங்க, உங்களால முடியாது, நாங்க என்ன செய்யறோம், எங்க ட்ரஸ்ட் இதை நாங்க பண்றோம் அப்படிங்கிறது மக்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது எல்லா இயக்கத்தையும் சேர்த்தா, சுன்னத் ஜமாத்தையும் சேர்த்தான்னு சொல்றேன்.
அவங்க ஏற்படி அதனுடைய விளக்கம் என்ன, ரசூலுல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து இது நமக்கு விளங்குது, நம்ம இதை செய்யலாம். அப்படிதான் போனதே ஒழிய ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, 7 பங்கு கொண்டு வந்து கொடுங்க, பணத்தை கொடுங்க, ரசீதெல்லாம் போட்டெல்லாம் கொடுக்கல. சும்மா குர்ஆன் ஹதீஸ்ங்கிறியே இந்த ரசீதெல்லாம் இதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு கேட்டால் உலக காரியம்மா, இதெல்லாம் உலக காரியங்க, அது மறுமை காரியங்க அப்படின்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புள்ளி ஒரு கோடு வைத்து விட்டார்கள், இந்த அமைப்பில் நீங்க செய்யுங்க. நம்ம காலத்திற்கு எப்படி தோதுவோ அப்படி என்ன செய்யறோம். நம்ம காலத்தில் ஜிபே இருக்குது, எங்க இருந்தோ ஒருத்தன் பணம் போடுறான். அன்னைக்கெல்லாம் நேரில் 4 பேர் 5 பேர் 6 பேர் சேருவாங்க, அப்படியே போவாங்க, ஆளு கொஞ்சம் காசை போட்டு ஒரு மாட்டை வாங்குவாங்க, 7 பேர் சேர்ந்தாச்சு கூட்டு குர்பானை கொடுத்துருவோம். இப்படிதான் இருந்தது. இன்றைக்கு காலங்கள் மாறுது இல்லையா? அப்போ யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, உங்க மஹல்லாவுல தெரிஞ்சவங்கள்ட்ட கண்ணு முன்னாடி அறுக்கிறாங்க, அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்க. இங்கேயோ இருந்து எங்கேயோ கொடுக்காங்க. அந்த இயக்கத்துக்காரர் கேட்கிறாரு, இந்த இயக்கத்துக்காரர் கேட்கிறாரு, அந்த கட்சிக்காரர் கேட்கிறாரு, அவரு கேட்கிறாரு, இவரு கேட்கிறான்னு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா என்னன்னா, அந்த அமலை உங்க கண்ணில் பார்க்க முடியாது. தெருவுக்காரா இருந்தா, மஹல்லாவா இருந்தா, பள்ளிவாசல்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்கனக்குள்ள நீங்க போய் நிக்கலாம். ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு அமைப்புக்காரர் கேட்கிறான், நீ பணத்தை போட்டுட்டு உட்காண்டினா, சில அமைப்புக்காரர்கள் கிண்டலும் கேலிகளாக அவருடைய லைஃப் ஓடிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் தான் 1 நம்பர் ஒரிஜினல் முஸ்லீம் சொன்னவங்களாம் இந்த காசு விஷயம் வந்த உடனே பூரா பிச்சு பராண்டிக்கிட்டு அடிதடி கலகமாய் பராண்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அவன்கிட்ட போய் காசுகளை கொடுக்குறாங்க மக்கள். அதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஒருத்தர் பிராடு, காசுக்காகத்தான் அந்த இயக்கங்கள் இருக்கிறது, காசுக்காகத்தான் அந்த அமைப்புகள் பண்றான். அதுல ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தவங்க ஆடு வருங்க, எங்க ட்ரஸ்ட்டுக்கு ஆடு வரும், ஆடு வந்தோடனே அந்த அமைப்பு தலைவர் வீட்டில் கட்டுட்டு வரான், மாடு வந்துச்சுன்னா குர்பானி கொடுக்கறதுக்கு ஓரமா வை அப்படின்பாரான். இதெல்லாம் யாரு, நம்மளை இட்டு கட்டுறது இல்லை, அந்த அமைப்புக்காரனுக்குள்ள சண்டை வந்ததுக்கு அப்புறம் அவன் இவனை சொல்றான், நீ 10 லட்சத்தை அடிச்சுட்டு போனது எனக்கு தெரியாதா, ஃபித்ரா காசை நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாதா அப்படின்னு பகிரங்கமா பேசுறானுங்கன்னா, அதை பார்த்த பிறகு இந்த சமூகம் இன்னும் நம்பிக்கொண்டு அவன் பின்னாலேயே காசை போடுகிறார்கள், தொலைக்கிறார்கள் என்றால் இவர்களை போல அடிமுட்டால் யாரும் உண்டா? அந்த அமைப்பெல்லாம் வளர்றதுக்கு காரணம் மக்கள் தான். பின்னாடி அவன் நல்லவனா இருந்தா பிரச்சனை இல்லைங்க, நம்ம பேசுறதுக்கே பேச்சுக்கு இடம் இல்லை. கொண்டு யார்கிட்டயோ கொடுங்க, மார்க்கம் சொல்லுது 7 குர்பானி காசு சேர்க்க சொல்லுது, ஓகே. ஆனா அவன் தீயவன், அவன் கெட்டவன், திருடன், அடிமுட்டாள் என்றெல்லாம் தெரிந்த பிறகும் கொண்டு போய் அவனுடைய காசுகளை கொடுப்பதால் தான் அவன் வயிறு வளைக்கின்றான், மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறான், மக்களை எல்லாம் சின்ன பின்னமா பிரிச்சு வச்சு சேர்ந்து அழகாக தொழுது. நம்ம தொழுக பூரா டிசைனா இருக்கு, அழகா தொழுக பூரா டிசைனா ஏற்குமாறு ஆனது காரணம் யாருங்க? நாம் செய்த தவறு தான். அதனால் தனக்கு முன்னால் தெரிந்த நம்ம மஹல்லாக்காரவங்க, சுன்ன ஜமாத்துக்காரவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, கொண்டு போய் குர்பானி கொடுங்க. யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஜிபே பண்ணுனா அதெல்லாம் போய் கொடுக்காதீங்க, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அதை நான் சொல்றேன், கண்ணில் நம்ம தெருவா இருந்தா, நம்ம மஹல்லாவா இருந்தா கண்ணில் பார்க்கலாம். 7 பேருக்கு பேரை சொல்லி என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. நம்ம போய் என்ன செய்யலாம், அந்த கறியை வாங்கலாம், அங்க போய் நிக்கலாம், என்ன மாடு வாங்கலாம், ஏது மாடு வாங்கலாம், கண்ணியாவது பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதனால் குர்பானியுடைய விஷயத்திலே மிக தெளிவாக இருந்து செயல்படக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்